சரசு சமையல் கரூர்ல இப்போ கோல போட்டி நடந்துச்சுங்க. இதுக்கு முன்னாடி ஆசி டிவிலே கோல போட்டிக்கு போயிட்டு அந்த கோலம் எல்லாமே உங்களுக்கு கொடுத்தேன். இன்னைக்கு கோல போட்டிக்கு ஜட்ஜா கூப்பிட்டுருந்தாங்க. ஸ்கை டிவி, சூரியன் டிவி அண்ட் சரவணா கிச்சன் வர்ஸ் இணைந்து நடத்தினாங்க. அதையெல்லாம் முடிச்சுட்டு இப்போதான் வீட்டுக்கு வந்தேன். இன்னைக்கு சண்டேங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன். மத்தியானம் சரி சாரி கபோர்ட்லாம் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அப்போ இந்த புடவையெல்லாம் எனக்கு வந்து கண்ணில் பட்டுச்சு. ரெசிபியாக கொடுத்து போர் அடிச்சு போயிடுச்சுங்க. அதனால தான் சரசம்மா இன்னைக்கு சாரி பற்றியெல்லாம் உங்ககிட்ட பேச போகிறேன். அப்படி என்ன பிரமாதம் இந்த புடவையில அப்படின்னு கேட்குறீங்களா? நான் உடுத்துற புடவையெல்லாம் எல்லாருமே பார்த்துட்டு அம்மா நல்லா இருக்குங்கம்மா நல்லா இருக்குங்கம்மான்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ நான் காட்டுறது விலையெல்லாம் சொன்னால் நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. எல்லாருமே விலை கம்மி அப்படின்னு சொன்னால் வேண்டான்னு வந்துடுவோம். ஆனால் நான் வந்து விலை கம்மியான புடவையாக இருந்தாலும் அது நல்லா இருந்துச்சுன்னா நான் எடுத்துகிட்டு வந்துடுவேங்க. ரொம்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த புடவையெல்லாம் கூட இன்னும் வச்சுருக்கேன். அதில் ஒரு சிலதை மட்டும்தான் இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நான் காட்ட போகிற சாரீஸ் எல்லாமே வந்து 150 ரூபா புடவை தாங்க. சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இதெல்லாம் அப்படியே வந்து ஸ்பன் மெட்டீரியலுங்க. இங்கே பாருங்க, நல்ல சாஃப்டாக இருக்கும். நல்ல சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் எடுத்து 25 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் விடுறதுக்கு மனசு வரல, அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து எங்கள் அக்கா பொண்ணு காலேஜுக்கு போகிறப்ப, அக்கா பொண்ணோட பையன் இப்போ காலேஜில், பையன் பிள்ளைங்கள்லாம் காலேஜில் படிக்கிறாங்க. அவள் காலேஜுக்கு போகும்போது இது 110 ரூபான்னு ஈரோட்டில் எடுத்தேங்க. இதோட 4 புடவை எடுத்தேன். இதெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இப்போ இது ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சியில் ஒரு மஹாலில் வந்து தள்ளுபடி போட்டிருந்தாங்க. நானும் எங்கள் அக்காவும் போனோம். 140 ரூபான்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. கட்டிக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறம் இந்த சாரியும் அப்படி தான் எங்கள் பொண்ணு காலேஜுக்கு போனப்போ எடுத்துருந்தேங்க. இதுவும் வந்து 110 தான். இதுவும் வந்து நாராசிப்பான், இதுவும் நாராசிப்பான், இதுவும் நாராசிப்பான். இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கார்டன் சாரி லுக் இருக்குங்க. மேட்சாக ப்ளவுஸ் போட்டு கட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த சாரியும் நான் வந்து அரவக்குறிச்சியில் தான் வாங்கினேங்க. இதுவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த சாரீ ஒன்று மட்டும் நாங்கள் செட்டிநாடு சிமெண்ட்ஸில் எங்கள் வீட்டில் அவர் ஒர்க் பண்ணப்போ காசி, டெல்லி, நார்த் சைடு எல்லாமே டூர் போனோம். அப்போ அங்கே வாங்கினேங்க. இது 250க்கு வாங்கினேன். இது எடுத்து இப்போ 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஆனாலும் அப்படியே அந்த சாஃப்ட் குறையாமல் அப்படியே இருக்குது. இன்னும் நான் வந்து இதை உடுத்திட்டு தான் இருக்கேன். இப்போ இங்கே இருக்கிறதுல இது மட்டும்தான் 250, மீது எல்லாம் 150க்குள்ளதாங்க. 150, 110 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது இங்கே இருக்கிறது. அப்புறம் இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து 140 தாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இது உடுத்துனா 140 ரூபா புடவைன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்க. ஆனால் இதுல எல்லாம் வந்து ப்ளவுஸ் கிடையாதுங்க. எல்லாமே வந்து நம்ம ப்ளவுஸ் தனியாக தான் எடுத்துக்கணும். நல்ல சாஃப்ட்டுங்க. 140 ரூபாய்க்கு என்னங்க, ரஃப்யூஸுக்கு தாராளமாக இழுத்து கட்டலாம். நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் இது வந்து கரூர் மகாராணி அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே ரொம்ப நல்லா இருக்குது, ரிடக்ஷன்லாம் போட்டிருக்காங்கன்னாங்க. தீபாவளி சமயத்தில் சரி போய் பார்த்துட்டு வரலாமேன்னு போனேன். பார்த்துட்டு அப்படியே இந்த ஒரு சாரீ மட்டும் எடுத்துகிட்டு வந்தேங்க. நம்ம ஒரு புடவை எடுக்கும்போது நம்ம எவ்வளோ விலை கொடுக்குறோம் அப்படிங்கிறது தெரியாதுங்க. புடவை அழகாக இருக்கணும் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சமயத்தில் 500 ரூபா 1000 ரூபா புடவை எல்லாமே எடுக்கிறது உண்டு. இருந்தாலும் எனக்கு வந்து இந்த மாதிரி நல்ல வெயிட்லெஸ்ஸான சாரியெல்லாம் வந்து உடுத்திக்கிறதுக்கு பிடிக்கும். விலை கம்மியாக இருக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிலாம் நான் விட்டுட்டு வர மாட்டேன். எனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் எடுத்துகிட்டு வந்துடுவேங்க. அந்த மாதிரி தான் இந்த பிஸ்தா கலர் சாரீ வந்து நான் ரொம்ப லைக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இதுக்கு வந்து இந்த கலர் ப்ளவுஸ் எடுத்து தான் தைக்க கொடுத்துருக்கேங்க. இந்த மைல்டு வயலட் கலர் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் உங்ககிட்ட காட்டினா அந்த சாரீ தாங்க இன்னைக்கு உடுத்திருக்கேன். இப்போ மறுநாள் குளிச்சுட்டு வந்து இதை உடுத்திருக்கேன். இந்த புடவை வந்து 140 ரூபா அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியாதுங்க. இதெல்லாம் வந்து எந்த ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாதுங்க. 140 ரூபாய்க்கு இந்த மாதிரி சாரீஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு காட்டுறேங்க. இதெல்லாம் வந்து சாதாரணமாக சம்மரில் கட்டினா கூட நல்லா இருக்கு. இந்த சாரியெல்லாம் வந்து சம்மரில் கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து 140 ரூபான்னு கரூரில் வந்து தைலா சில்க்ஸில் வந்து 5ஆம் தேதி தள்ளுபடி போடுவாங்க. இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தங்க. இந்த புடவை எடுத்தது என்னால் மறக்கவே முடியாது. நல்லா கும்பலாக நின்றுட்டு இருக்கோம். இந்த புடவை வந்து ஒருத்தவங்க கையில் எடுத்துட்டாங்க. அதை வாங்குறதுக்கு 2-3 பேர் பக்கத்தில் போட்டி போட்டுட்டு நிற்கிறோம். ஆனால் அவங்க கையில் எடுத்துட்டு எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனையிலேயே வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்க டபால்னு தூக்கி போட்டப்ப முன்னாடி நின்று கப்பம் போய் எடுத்துட்டேன் நான். இந்த புடவை எடுத்த அனுபவம் என்னால் மறக்கவே முடியாது. இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீங்க. இது வந்து 140க்கு தான் நான் வாங்கினேன் அன்னைக்கு. நல்ல ஸ்பன் மெட்டீரியல் மாதிரி சாஃப்டாக இருக்கும். இதுவுமே வெயில் காலத்துல எல்லாம் உடுத்திக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. வீட்டில் வேலை செய்யும்போது எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சிம்பிளாக
மட்டும் உடுத்திட்டு வேலை செஞ்சால் உடம்புல புடவை இருக்குதே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஈஸியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு. நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சாரி உடுத்திருக்கணும் அதோடைய தான் நான் வீடியோவுக்கு வருவேங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் எனக்கு உடுத்திக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதால இதையெல்லாம் விடுறதுக்கு மனசு இல்லாமல் இன்னுமே நான் வச்சுட்டு இருக்கேங்க. யாருக்குமே அப்போ கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? கொடுப்பேங்க. நல்ல சாரியெல்லாம் கூட நிறைய கொடுத்துருவேன். இந்த வருஷம் கூட ஒரு 10-15 புடவை எல்லாருக்கும் ஆளுக்கு ரெண்டாக கொடுத்தேன். ஆனால் இந்த சாரியெல்லாம் எனக்கு விடுறதுக்கு மனசு வரல. அதனால இதையெல்லாம் இன்னும் பாதுகாத்து வச்சுருக்கேங்க. நான் இப்போ போன மாதத்தில் பொங்கல் கிளீனிங் வீடியோ கொடுத்துருத்தேங்க. அது வந்து எங்களோட பீமரத சாந்தி ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து அம்மா அது வீடியோஸ் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசையாக கேட்டிருக்கீங்க. வீடியோஸ் வந்து அவ்வளோ கிளியராக இல்லைங்க. வீடியோலாம் எடுத்தோம், ஆனால் வந்து ஹோமம் பண்ணிட்டு இருந்ததால கொஞ்சம் ரொம்ப புகமண்டலமாக இருந்துச்சு. வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இல்லாதனால தான் என்னால் கொடுக்க முடியல. ஆனாலும் வந்து எனக்கு பீமரத சாந்திக்கு சாரீஸ் எல்லாம் வந்து எல்லாரும் எடுத்து கொடுத்ததை இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேங்க. இந்த சாரி வந்து எங்கள் சம்மந்தி வீடு எனக்கு எடுத்தாங்க. அதாவது பொண்ணு மறுநாள் போய் தான் எடுத்துகிட்டு வந்தா. சம்மந்தி வீடு வந்து எங்களுக்கு முன்னாடியே பணம் கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் நிறைய பட்டு சாரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுக்காமல் விட்டுட்டேங்க. அப்புறம் எங்கள் பொண்ணு மறுநாள் போய் இல்லைம்மா ஒரு சாரியாவது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க போய் இதை எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரரும் அப்படிதான், நீ வந்து இல்லை பட்டு சாரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனால அப்புறம் அவரும் வந்து ஆசையாக சொன்னதுனால அவர் எடுத்து கொடுத்ததுங்கிற நினைவாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக நான் இந்த சாரி வந்து கரூர் பிஎஸ்ஆரில் தான் எடுத்தேங்க. பட்டு சாரி எடுத்துக்கல. சரி இந்த சாரி எனக்கு பிடிச்சிச்சு, சில்க் சாரி தான், சரின்னு இதை எடுத்துக்கிட்டேங்க. இந்த சாரி வந்து எனக்கு ட்ரெண்டிஸ் கலெக்ஷன் சுஜாதா வந்து அன்போட அனுப்பியிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டு எடுத்து கொடுத்ததுங்க. ரெண்டுமே வந்து ஒரே டிசைனாக இருந்தாலும் கலர் வேறையாக இருந்துச்சு அப்படிங்கிறதால நான் இது ரொம்ப பிடிச்சி எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் இது வந்து எனக்கு அக்கா எடுத்து கொடுத்தாங்க. இந்த சாரி வந்து அக்கா ஃபங்க்ஷனுக்கு எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் இந்த சாரி வந்து தம்பி வீட்டில் இருந்து வந்ததுங்க. சரிமே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அக்கா தான் கிஃப்ட் பண்ணாங்க. அப்புறம் இந்த சாரி வந்துங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கரூர் கிளாசிக் கிச்சன் மீரா. நான் அவங்க வீட்டுக்கு போனப்போ வந்து இதை கிஃப்டாக கொடுத்தாங்க. காதி பட்டு தாங்க, ரொம்ப சிம்பிளாக நல்லாயிருக்கு. என்னோட பொங்கல் கலெக்ஷன் சாரி இப்போ பார்த்துக்கலாங்க. ஸ்வஸ்தி கலெக்ஷன் சாரி தாங்க. ஸ்வஸ்தி கலெக்ஷன் வந்து கரூர் பிரேம் மஹாலில் எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. அங்கே தான் இந்த மாதிரி சாரி எல்லாம் வந்து நல்லா இருந்துச்சுங்க. இது வந்து பொங்கலுக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேங்க. தீபாவளி டைமில் வாங்கினது, ஆனால் நான் வந்து உடுத்தவே இல்லை. இதுக்கு வந்து இப்போ ப்ளவுஸும் ரெடியாக இருக்குது. சரி பொங்கலுக்கு மஞ்சள் மங்களகரமாக உடுத்திக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சாரி வந்து சிவா டெக்ஸ்டைல்ஸில் எடுத்துகிட்டு வந்தேங்க. இதுவுமே உடுத்தாமல் தான் வச்சுருக்கேன். அதனால் ஏதோ ஒரு சாரி உடுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி தாங்க எங்களோட ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வந்து சாரி எடுத்து கொடுத்தாங்க. வீட்லேயே செஞ்சதால் நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப நிறைவாக முடிஞ்சிச்சுங்க. இன்னைக்கு இந்த சாரி பற்றியெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. சாரி அப்படிங்கிறது வந்து நம்ம எடுக்கிற விலையில இல்லைங்க, நம்மளோட விருப்பத்தை பொறுத்தது தான். அதனால தான் எங்கள் வீட்டில் அவருமே நீ பட்டு சாரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தான் பணம் கொடுத்தாரு. இருந்தாலும் பட்டு சாரியெல்லாம் நிறைய இருக்குது, நம்ம அதிகமாக கட்டுறதில்ல. அதனால இந்த மாதிரி ஃபேன்சி சாரியெல்லாம் எடுத்துக்கிட்டா நமக்கு உடுத்துறதுக்கு சௌரியமாக இருக்கும். வெளியில் போக வர உடுத்திக்கலாம், ஃபங்க்ஷனுக்கெல்லாமே உடுத்தலாம் அப்படிங்கிறதால தான் நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டேங்க. அப்படி இருந்துமே 2-3 பட்டு சாரி வந்துருச்சு. சாரீஸ் அப்படின்னாவே பெண்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லைங்களா? இன்னைக்கு நானும் சரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். சரி இந்த சாரியெல்லாம் உங்ககிட்டயும் காட்டுவோம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹை பட்டன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.